6ஆம் தேதியிலேருந்து வேட்பு மனு வாங்குகிறாங்க, விருப்ப மனுவுக்கு கொடுக்குறாங்க. நான் 7ஆம் தேதியிலேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுறேன். இந்த ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படி சார் இருக்குது? நீங்கள் கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் சேர்க்குற விதம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குது? அந்த இளைஞர்கள்கிட்ட அந்த கிராஸ்பிங் பவர் இருக்கா? நம்ம சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கிற அளவுக்கு இருக்க. நான் மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், எண்ணெய் குடைந்தால் பேச்சு கிடைக்கும், தளபதி விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும்னு பேசுகிறேன். அடி தூள் கிளப்புறாங்க, கை தட்டி ஆரவாரம் செய்கிறான். நான் இதுவரைக்கும் ஒரு பார்க்காத தலைமுறையை பார்க்கிறேன். ஆனால் பல பேர் வைக்கிற விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு ஒரு அரசியல் தெளிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் கூட இருந்து பார்க்குறீங்க, மற்றவங்களாம் வெளியிலேருந்து சொல்கிறாங்க. மாவட்ட மாநில செயலர்கள் கூட்டம் நடந்தது கடந்த 25ஆம் தேதி. அன்றைக்கு மாமல்லபுரத்தில் தலைவர் முன்னிலையில் பரப்புரை செயலாளர் பொறுப்பில் இருக்கிற நான் பேசினேன். அது ரொம்ப ஹாட்டான சப்ஜெக்ட். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அன்னைக்கு அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்து கொண்டு ஆவிகள் துறந்த அந்த தியாகிகளினுடைய கண்ணீர் வரலாற்றை நான் கம்பீரமாக பேசினேன். அவர்கள் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு உணர்ச்சி வசப்பட்டார்கள். அதனால் தெளிவில்லைன்னு சொல்லுவது நாங்கள் தெளியக்கூடாது என்று நினைப்பவருடைய கருத்தை தவிர தெளிவாகத்தான் இருக்கிறார்கள்.